பிரேமா, கவர்மெண்ட் ஷெட்யூல் வந்து 30 days கிராஸ் ஆயிடுச்சு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் வந்து ஒர்க் ஆகல. நிறைய H1Bல நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு பேசும் பொருளாக ஆகிட்டு இருக்கு. காரணம் அது 30வது நாளை தாண்டி போயிட்டுருக்கு. H1Bல எது பண்ணாலும் இப்போ பிரச்சனை இல்லை. புது H1B ட்ரான்ஸ்ஃபர் அமெண்ட்மெண்ட்ஸ் எங்கே போனாலும் எல்சிங்கிற ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கு. இதனால் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ I-94 வந்து எக்ஸ்பைர் ஆகுது, அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் போனால் என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பதட்டம் வந்து மக்களுக்கு வந்து இயல்பாக எழுது. எப்போ தான் இந்த கவர்மெண்ட் ஷெட்யூல் முடியும், இல்லை இந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. இந்த வீடியோ அந்த பதட்டத்தை தணிக்கிறது, என்ன பண்ணணும், நம்ம கையில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தெரியும் போது, சப்போஸ் உங்கள் நண்பர்கள் அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ வந்து என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். அந்த வீடியோவில் இருக்கும்போது நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான அமெரிக்காவில் நகைக்கடை நடத்திட்டு இருக்க ஒரே தமிழர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க மட்டும் தான் நடத்திட்டு இருக்காங்க. திரு முத்துராமன் ஐயா அவர்கள் அட்லாண்டாவில் ஜுவல் ஷாப் போட போகிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட RM ஜுவல் போட்டிக் நியூ ஜெர்சியில் இருக்குது. போன வருடமும் அட்லாண்டாவில் ஜுவல் ஷாப் போட்டாங்க, இந்த வருடமும் போட போகிறாங்க. ஸோ போன இயர் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டியும் அவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் போய் பாருங்கள். ப்ளஸ் வந்து இந்த வாட்டி கோல்டு ரேட் கூட இப்போ கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக போய் அவங்களோட ஷோ விசிட் பண்ணுங்கள். ஆமாம், கரெக்டான பாயிண்ட் சொன்னேன். முக்கியமாக கோல்டு பார் நம்ம பார்க்கும்போது ஒரு ட்ராய் அவுன்ஸ் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். $4,300 கடந்து போனது இப்போ 3,900லேருந்து 4,000 வந்திருக்கு. ஒரு ட்ரை அவுன்ஸ்னா 31.10 கிராம். சப்போஸ் இப்படி குறைஞ்சதில் இந்த நேரத்தில் உங்கள் ரேட்டை நீங்கள் லாக் பண்ணணும்னா, இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும்போது எவ்வளோ ரேட் இருக்குன்னு தெரியல, அப்போ கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போவே ஐயாவுக்கு கால் பண்ணி, அந்த நம்பரும் இங்கே இருக்குது, நீங்கள் உங்களுக்கான ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஐயா வரும்போது கையோட உங்களுக்கான கோல்ட் பாரும் எடுத்துகிட்டு வருவாங்க. உங்களுக்கான கோல்ட் பாரை அவங்க கையாலேயே வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஷோவில் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு கூட சென்ட் பண்ணி விடுவாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் 2% மேக்கிங் சார்ஜில் ஆஃபரும் இருக்குது. ப்ளஸ் நோ டேரிஃப். கண்டிப்பாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதை தாண்டி ஐயாட்ட நீங்கள் போய் பேசினாலே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இங்கே எப்படி கோல்டை வந்து சேவ் பண்ணுறது, இங்கே எப்படி கோல்டை செக்யூராக வச்சுக்கிறது, என்ன மாதிரிலாம் கோல்டு இங்கே விற்கும் போது எந்த மாதிரிலாம் சார்ஜஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஐயாட்ட போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள். நடக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபர்டாவில் இருக்க மேரியட் ஹோட்டலில் தான். நிறைய நம்ம மக்கள் அதை சுற்றி இருந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போவாங்க, நான் நம்புகிறேன். நவம்பர் 1, 2 மறந்துடாதீங்க, அல்ஃபர்டா மேரியட் ஹோட்டல். நம்ம தமிழர் முத்துராமன் ஐயா அவர்கள் RM ஜுவல் போட்டிக் சார்பாக ஜுவல் ஷோ நடத்த போகிறாங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். பிரேமா, குயிக்காக வந்து கவர்மெண்ட் ஷெட்யூல் ஏன் இவ்வளோ நாள் தாண்டி போயிட்டே இருக்கு? கரெக்ட், கவர்மெண்ட் ஷட்டவுன் ஏன் ஆனாங்க, அவங்களோட ஸ்பெண்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதாவது இனிமேல் அவங்க ஸ்பெண்டிங் பண்ணணும்னா காங்கிரஸ்ட்டு போய் அப்ரூவ் பண்ணிட்டு, எனக்கு இவ்வளோ வந்து பில்லியன் வேணும், அது அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு அவங்கள்ட்டேருந்து வந்து அப்ரூவ் வாங்கிட்டு வரணும். ஸோ என்ன பண்ணோம், 2 அவைகளும் போவோம். ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ், செனட் சபை, 2 சபையிலையும் அப்ரூவ் வாங்கிட்டு போகணும். செனட் சபையில் 60 ஓட்டு தேவை. இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒரு செனட்டர் போய் ஃபிலிபஸ்டர் ரூலை யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே முட்டுக்கட்டை போட்டுருவாங்க. அந்த ரூலை உடைக்கணும்னா அவங்களுக்கு 60 ஓட்டு தேவை. இங்கே பார்த்தா ரிப்பப்ளிகன்ஸ் பார்த்தா 53 இருக்குது, 2 இண்டிபெண்டன்ட், 55 ஓட்டு அவங்களுக்கு கிடச்சிடும். ஆனால் இன்னொரு 5 ஓட்டு அங்கேருந்து வரணும் டெமோக்ராட்ஸ்லேருந்து. ஸோ அந்த 5 ஓட்டு டெமோக்ராட்ஸ்லேருந்து வந்தால் தான் இந்த ஒரு ஸ்டாப் கேப் ஃபண்டிங் பில்லை அவங்க பாஸ் பண்ண முடியும், கவர்மெண்ட்டை ரெஸ்யூம் பண்ண வைக்க முடியும். அதர்வைஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன். இது 30வது நாள், இன்னையோட இந்த வீடியோ எடுக்கும்போது 30வது நாள் இரவு வந்து போயிட்டுருக்கு. அக்டோபர் 1லேருந்து ஆரம்பித்தது, அக்டோபர் 30 போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து மண்டே தான் வந்து கூட போகிறாங்க அவை. அப்போனா 34வது நாள் தான் கூட போகிறாங்க. ரொம்ப முக்கியமான நம்பர் 34. காரணம், பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட ஃபர்ஸ்ட் டேர்மில் 34 நாள் க்ளோஸ் பண்ணாங்க. அதுதான் USA ஹிஸ்ட்ரியிலே மிகப்பெரிய கவர்மெண்ட் ஷட் டவுன். ஒரு நாள் தாண்டி போனாலும் இதுதான் வரலாற்று படைக்கக்கூடிய ஒரு ஷட்டவுனாக மாறப்போகுது. ஸோ அதுதான் போய்கிட்டு இருக்கு. டெமோக்ராட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு சில விஷயம் வேணும், மிக முக்கியமாக ஹெல்த் கேர் அண்ட் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக, அதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு ஒத்துப்போம், இல்லைனா வந்து இந்த பைபார்ட்டிசன் பில் போகாதுன்னு முட்டுக்கட்ட போகிறாங்க. இதுதான் 2 பக்கமும் இழுபறியாக இருந்துகிட்ருக்கு. அடுத்த வாரம் ஒரு முடிவு வரும்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. பட் என்னன்னு தெரியல. ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீ கேட்ட கேள்விக்கான ஆன்சர் இதுதான். இன்னும் கவர்மெண்ட் வந்து ரெஸ்யூம் ஆகாமல் இழுபறியாக இருக்கிறதுக்கு காரணம். இப்போ எல் விசாக்கெலாம் வந்து பிரச்சனை இல்லைல்ல, நிறைய பேர் அதை பற்றியும் கேட்டிருந்தாங்க. ஆமாம், நிறைய பேர் ஒன்று புரிஞ்சுக்கணும், USCIS தான் நிறைய விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் விஷயம் USCIS தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதை க்ரீன் கார்டு நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், இல்லை EADs, இந்த மாதிரி எல்லா விஷயமும் USCIS தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர்ட்டேருந்து வர 2 விஷயம் என்ன முக்கியமான விஷயம் விசாவில் க்ரீன் கார்டில் உள்ளவங்களுக்குன்னா, LCA அண்டு PWD, ப்ரிவிலிங் வேஜ் டிட்டர்மினேஷன், இந்த க்ரீன் கார்டு ப்ராசஸில் பெர்ம் பண்ணுறது. ஸோ இந்த 2 மட்டும்தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரோட தேவைப்படுது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் இப்போ கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு. நீங்கள் இப்போது அவங்களோட சிஸ்டம் ஃப்ளாக்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க, flag.dol.gov. அது நீங்கள் போனீங்கன்னா, அதாவது ஃப்ளாக்னா அக்ரானியம், ஃபாரின் லேபர் அப்ளிகேஷன் கேட்வே, அங்கே தான் LCA டவுன்லோட் பண்ணுவாங்க. அது இன்றைக்கி நீங்கள் ஹோம் பேஜ் போனீங்கனால தெளிவாக போட்டாங்க.
மெயின்டெனன்ஸ்ப்பா. காரணம் கவர்மெண்ட் செயல்படலை. இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட் ரெசியூம் ஆகும்போது தான் நாங்கள் உங்களுக்கு எல்சிஏ பண்ணி தருவோம். எல் விசாவில் உள்ளவங்களுக்கு இந்த எல்சிஏ தேவை கிடையாது. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யூஎஸ்சிஎஸ் ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் யூஎஸ்சிஎஸ் யார் ரன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபீ மூலியமாக தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸ்சிஎஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல் விசா, எஃப் விசா, இஏடிஸ் இது எதுக்குமே வந்து பிரச்சனை கிடையாது. இந்த வாரம் சனிக்கிழமை, அதாவது நவம்பர் 1ஆம் தேதி, நம்ம நார்த் அமெரிக்கன் முருகன் டெம்பிளில் சிறப்பாக கந்தசஷ்டி விழா நடைபெற போகுது. விழாவின் சிறப்பாக முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணமும் அன்னதானமும் நடைபெற போகுதுங்க. சான்ஸ் சொல்லுவாங்க, கண்டிப்பாக போய் கலந்துக்குங்க. மிகப்பெரிய ஒரு விழா இருக்க போது. நிறைய மக்களை சந்திக்கலாம், முருகனோட அருளையும் பெறலாம். இப்போ H1Bனா எல்லா H1Bக்குமே பிரச்சனையா? ஆமாம், மேக்ஸிமம் H1Bக்கு இப்போ பிரச்சனை தான். அதான் புது H1B போகிறாங்களா, எல்சி எடுத்து வை. H1B எக்ஸ்டென்ஷன் போடுறாங்களா, எல்சி எடுத்து வை. அமெண்ட்மெண்ட் போகிறாங்களா, எல்சி எடுத்து வை. ஸோ எல்சிஐ தான் முதல்ல. அந்த பேப்பர் இல்லைனா அந்த ஃபைலு வந்து அடுத்த டேபிளுக்கு போகாது. எல்சிஐ முடித்த பிறகு தான் யூஎஸ்சிஎஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ரைட், எல்சி இல்லைனா அங்கே ஸ்டாப். ஸோ அதனால் நீ கேட்ட கேள்விக்கு ஆன்சர் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா H1Bக்கு இப்போ பிரச்சனை தான் இருக்காங்க. ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருக்காங்களே பிரேமா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? கரெக்ட். அதனால தான் நம்ம அடிக்கடி இந்த ரிடனண்ட்டான ஒரு விஷயம்னால நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது, தயவு செஞ்சு 6 மாதத்துக்கு முன்னாடி ஃபைல் பண்ணுங்க. ஈவன் அட்டானி வீடியோலையும் பார்த்துருவோம். அவங்க வந்து மக்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு காரணமே அந்த டைம் ஃப்ரேம் மிஸ் பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு இப்போ வச்சுக்கோங்க, நவம்பர் வந்து I-94 எக்ஸ்பைரி ஆகுது. கரெக்டாக 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வெறும் 7லேருந்து 10 நாளுக்குள்ளே எல்சி அப்ரூவ் ஆகிடும். அவ்வளோதான். ரொம்ப 7 to 10 பிஸ்னஸ் டேஸில் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. முடிஞ்சுது. இந்நேரம் அவங்களுக்கு எல்சி அப்ரூவ் ஆகிருக்கும். மற்றெல்லாம் யூஎஸ்சிஎஸ் ப்ராசஸ் தான். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஓடிடும். இதுவே அவங்க 6 மாதம் முன்னாடி பண்ணல, மறந்துட்டாங்க, அக்டோபரில் தான் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இப்போ பிரச்சனை. I-94 எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ இங்கே எக்ஸ்டென்ஷன் போட முடியாது. அந்த மாதிரி வந்து வெகு சிலர் இருக்காங்க. நான் எங்கே பார்த்தேன்னா சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அவங்க புலம்புறதை பார்க்கும்போது. ஸோ அதனால் மாதிரி கேஸ்லாம் என்ன ஆகும்? இப்போ நீங்கள் நல்ல கேள்விட்டு, இப்போ அந்த மாதிரி கேஸ் என்ன ஆகும்? இப்போ I-94 எக்ஸ்பைரி ஆக போகுது. கண்டிப்பாக H1B எக்ஸ்டென்ஷன் பண்ண தான் இருக்க முடியும். இப்போ நவம்பர் 15 ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நெருங்கி வந்துட்டாங்க. ஒருவேளை நவம்பர் 15 வரைக்கும் அவங்க திறக்கவே இல்லை, கவர்மெண்ட் ஷட் டவுன்னு எதுவுமே மூவ் ஆகலைன்னா I-94 எக்ஸ்பீரியோடு இருக்கவே கூடாது. அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆகிடும், மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ அவங்களுக்கு அட்டானி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ், ஒரு பிரிட்ஜ் கேப் பெட்டிஷன் போயிட்டு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் H1B to B1B2 அந்த மாதிரி போய்க்கலாம் அப்படின்னு. பட் ஸ்டில் நீங்கள் அட்டானி தான் செக் பண்ணும், வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்கும். பட் என்ன ஒரு பாட்டம் லைன் இருக்குன்னா, ஒரு நாள் கூட நீங்கள் I-94 எக்ஸ்பைரி இங்கே இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை அதே நபர் 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டாங்கன்னா சரி பிரச்சனையே இல்லை, இல்லையா, டிபார்ட்மெண்ட் லெவல் முடிஞ்சிருக்கும், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதன் பிறகு யூஎஸ்சிஎஸ் ப்ராசஸ் தான் அது இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த டைம் மிஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையில் தான் இருக்காங்க. பிரேமா, ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல யூஎஸ்எஸ் ஏதோ ரிலீஃப் கொடுத்துருக்காங்கன்னு, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், யூஎஸ்எஸ் என்ன ரிலீஃப் கொடுத்துருக்காங்கன்னா, யூஎஸ்எஸ் எப்பயுமே வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன், அமெண்ட்மெண்ட், வாட் எவர் திங்ஸ் நீங்கள் கரெக்டான டைம், அதாவது நீங்கள் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒருவேளை உங்களால் இப்போ ஃபைல் பண்ண முடியல, பிகாஸ் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ், அது தெளிவாக கொடுத்துருக்காங்க அந்த அவங்களோட பேஜில், வெப் பேஜில். அந்த எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க, தவிர்க்க முடியாத சூழ்நிலை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் க்ளோஸ் ஆகிருக்காங்க பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஷட் டவுன். ஏன்னா இவங்களுக்கு இது புதுசு இல்லையா, தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சினாரியோவை நாங்கள் எடுத்துப்போம். அந்த ஒரு சினாரியோவில் நீங்கள் டைம்லி வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணலாம், ஓகே, அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறோம், பிகாஸ் எங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு, எக்ஸ்டென்ஷனுக்கு மட்டும்தான். அவங்க எங்கேயும் குறிப்பிடல நீங்கள் I-94 எக்ஸ்பைரி ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம்னு எங்கேயுமே குறிப்பிடல. ஸோ I-94 ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு அதை செக் பண்ணிங்க, வேலிடாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸில் இருந்துடாதீங்க. சப்போஸ் எக்ஸ்பைரி ஆக போகுது, வேறு வழியே இல்லைன்னா ப்ளீஸ் அட்டானியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ கன்சல்டேஷன் இருக்குது, உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அட்டானியை காண்டாக்ட் பண்ணி என்ன வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலான்னு செக் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் எம்ப்ளாயருமே செக் பண்ணுங்கள். பிரேமா, இப்போ லே ஆஃப்லாம் நிறைய போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஆமாம், நல்ல கேள்வி. நம்ம லாஸ்ட் வீடியோன்னு பார்த்தோம், யாருமே அந்த சுச்சுவேஷனில் இருக்கக்கூடாது நம்ம வேண்டிப்போம். இப்போ அமேசான் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அமேசான் என்ன சொன்னால் 90 நாள் உங்களுக்கு ஒரு அவகாசம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே வந்து வேலை வந்து கண்டுபிடித்திக்கணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை இது வந்து எனக்கு தெரியல, அது ஃபுல்லாக வந்து இது வந்து எல்லாருக்குமா இல்லை சிட்டிசனுக்கு மட்டுமாலாம் தெரியல எனக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் வச்சுட்டு யாரோ H1Bயில் இருக்காங்க, அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா தாராளமாக அவங்க இந்த நேரத்தில் எடுத்துக்கணும். இல்லை எனக்கு செவரன்ஸ் பேக்கேஜ் கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க சொல்லவே கூடாது. பிகாஸ் அவங்களால H1B ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது புது கம்பெனிக்கு. அப்போ 60 நாள் கிரேஸ் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடும். அது பெரும் பிரச்சனை அவங்களுக்கு. அதனால் அவங்க அந்த ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா, எஸ் நான் 90 டேஸ் எடுத்துக்கிட்டு நான் இங்கே வந்து வேலை தேடிக்கிறேன், பிகாஸ் அவங்க சேலரி கொடுக்க போகிறாங்க இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வேலை தேடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்க முடியும்.
பட் வேறு ஏதோ ஒரு கம்பெனி அந்த ஆப்ஷனை கொடுக்கல. இப்போ லே ஆஃப் பண்ணிட்டு அவங்க செவரன்ஸ் பேக்கேஜ் கொடுத்து அனுப்பிடுறாங்கன்னா அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன். பிகாஸ் 60 நாள் கிரேஸ் பீரியடுங்கிறது மாற்றம் கிடையாது. இந்த பீரியட்ல எதுவும் யூஎஸ்எஸ் சேஞ்ச் பண்ணலையா? இல்லை. ஸோ எப்படி I-94 சொல்லணும், இதுலையுமே எந்த மாற்றமும் இல்லை. ஒன்லி ஃபார் த எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் நீங்கள் ஃபைல் பண்ணல பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஷட்டவுன்னா ஓகேன்னு இருக்காங்க. தவிர இந்த மாதிரியான கிரேஸ் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணுறதோ I-94 எக்ஸ்பீரி ஆகி இவ்வளோ நாள் இருக்கிறதோ எதுவுமே கிடையாது. ஸோ 60 நாள் கிரேஸ் பீரியட் 60 நாள் கிரேஸ் பீரியட் தான். ஸோ நீங்கள் 60 நாளுக்குள்ளே உங்கள் வேலையை நீங்கள் அடுத்த வேலையை கண்டுபிடிச்சிக்கணும். ப்ளஸ் I-94 எக்ஸ்பீரி ஆகாமல் இருக்கணும். ரொம்ப முக்கியமாக 60 நாள் கிரேஸ் பீரியட்னா I-94 எக்ஸ்பீரி ஆனாலும் பரவாயில்லங்கிற மீனிங் கிடையாது. என்ன இருக்கும், அவங்களுக்கு வந்து I-94 இருக்கும், அதுக்குள்ளே அவங்களுக்கு லே ஆஃப் நடந்திருக்கும் இல்லையா, அந்த 60 நாள் வந்து அவங்க வேலையை கண்டுபிடிச்சோம். அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன், யாருக்கும் நடந்துக்கூடாதுன்னு வேண்டிப்போம். ஏன்னா புதிய எம்ப்ளாயர் வந்து ஒரு H1B ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் முதல்ல கை வைக்க வேண்டியது LC. அப்போ இப்போ யாருமே கம்பெனி சேஞ்ச் பண்ண முடியாதா? அதான் நிதர்சன உண்மை இல்லையா. இப்போ H1B உள்ளவங்க யாருமே கம்பெனி சேஞ்ச் பண்ண முடியாது பிகாஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன், LCயே போக முடியாது. லக்கிலி இது எல்லாமே ஒரு ஹாலிடே சுச்சுவேஷன் நடக்குது. இப்போ வந்து கம்பெனி H1B படிச்சுன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க பிகாஸ் வந்து ஹாலிடே பீரியடில் புதுசாக யாரும் இப்போ எடுக்க மாட்டாங்க. ஹாலிடே ஓவர் ஜனவரிலேருந்து தான் நிறைய ஹையர் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். பட் நீ கேட்ட கேள்விக்கு இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது H1B வீசாவில் உள்ளவங்க. அதுவும் இந்த எக்ஸ்பைரி ஆக போகுது இல்லை கம்பெனி சேஞ்ச் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. எனக்கு இன்னொரு நம்பிக்கையும் இருக்குது, கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் ஷட் நீ 2 வாரத்துக்குள்ளே முடிவுக்கு வரும். பிகாஸ் இன்னொரு பக்கம் USA சைனா டீல் வந்து ஒரு மாதிரி நல்ல விஷயமா போயிட்டுருக்கு. ஏன்னா இது முடிவுக்கு வரலன்னா இன்னும் பெரும் பிரச்சனை. இமிக்ரேஷனில் உள்ளவங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இல்லை, இதை தாண்டி இன்னும் புது பிரச்சனைகள் வந்து கிளம்பும். ஸோ அதனால் வந்து இதை தீர்க்கணும் தான் முனைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதையே நம்ம நம்புவோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.